பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது சாவித்திரியில புக் 1, The Book of Beginnings, Canto 2, The Issue பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடைசியாக நாம் பேஜ் 20ல லைன்ஸ் 340 to 343 கடைசியாக 4 வரிகளை பார்த்தோம். மேற்கொண்டு நம்ம இந்த செஷன்ல தொடரலாம். கடைசியா என்ன பார்த்தோம் என்றால் 4 வரி, நாம் பார்த்த 4 வரிகள் பேஜ் 20 லைன்ஸ் 340 to 343. He too is a machine amid machines. A piston brain pumps out the shapes of thought. A beating heart cuts out emotions, modes. An insentient energy fabricates a soul. அதாவது பகவான் எப்படி நேச்சர் எப்படி இருக்கு, அதாவது பார்க்குற இந்த யூனிவர்ஸ், அதில் இருக்கிற நேச்சர் எப்படி இருக்கு, அதில் இருக்கிற மனிதன் எப்படி இருக்கிறான், அதை பற்றியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறார். நேச்சர் பார்த்தோம் அப்படின்னா எது டாமினேட் பண்ணுது நேச்சரில்? மெட்டீரியல் மேட்டர் தான் டாமினேட் பண்ணுது. சடப்பொருள், சட உலகம் அப்படிங்கிறோம். எல்லாமே அந்த இயந்திர கதியான நிகழ்வுகள், இயக்கங்கள் தான் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு இறுகிய நிலையில் செயல்படுவது போல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த உலகத்துல டாமினேட் செய்யுது. எல்லாமே மாறாத வழக்கங்களை கொண்டுள்ள விதியின் அடிப்படையில் நடைபெறும் செயல்பாடுகளைப் போல எல்லாமே தோன்றுகின்றது. இங்க மனிதனுக்கு என்ன ரோல் இருக்கு? மனிதனுடைய சுதந்திரமான சங்கல்பத்திற்கு ஏதாவது வேலை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே டவுட்ஃபுல்லா ஆயிடுது. அப்படி ஒரு இயந்திர கதியான நிலையில இயற்கை செயல்படுது இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்துல. மனிதனை எடுத்துக்கொண்டாலும் சரி, மனிதனை எடுத்துக்கொண்டா எப்படி இருக்கிறான்? மனிதன் ஒரு இயந்திரம் போல் தான் இருக்கின்றான். இந்த இயற்கையே ஒரு இயந்திர கதியில் செயல்படுகின்றது என்றால் மனிதனும் அதில் உள்ள ஒரு இயந்திரத்தை போல் தான் செயல்படுகின்றான். He too is a machine amid machines. அவனுடைய நம் ஒவ்வொரு உள்ளும் தோன்றக்கூடிய எண்ணங்கள் எப்படி, அதுவும் நம்முடைய மூளை ஒரு இயந்திரம் போல, ஒரு என்ஜின் அது போல செயல்பட்டு அது எண்ணங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கின்றது. A piston brain pumps out the shapes of thought அப்படிங்கிற நம்ம இமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு, அதுவும் நம்மளுடைய இதயத்தினுடைய எந்திரகதியான செயல்பாடுகள் எல்லாமே எந்திரகதியான அடிப்படையில் தான் நம்மளுடைய இமோஷன்ஸும் நம்மளுடைய உணர்ச்சிகளும் தோன்றுகின்றன. ஆன்மா என்று நாம் எதை கருதுகின்றோம்? ஆன்மா என்பதை உண்மையிலே நாம் உணர்கின்றோமா அப்படின்னா அதுவும் நம்மால் ஜோடிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதுவும் ஒரு உணர்வற்ற நிலையில் இல்லாத ஒரு சக்தியினால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் ஆன்மாவும் தோன்றுகின்றது. இட்ஸ் இன்சென்டியன்ட் மூமெண்ட். இன்சென்டியன்ட் என்ன அர்த்தம்? அங்க கான்சியஸ்னஸே இல்லை. அதைத்தான் பகவான் சொல்றார், சோல் இஸ் a ப்ராடக்ட் ஆஃப் திஸ் இன்சென்டியன்ட் மூமெண்ட். ஸோ இப்படிதான் மனுஷனும் இருக்கிறான். அடுத்தது லைன்ஸ் பேஜ் 20ல லைன்ஸ் 344 to 346 அங்க பார்த்தோம் அப்படின்னா, or the figure of the world reveals the signs
of a tide chance repeating her old steps in circles around matters binding pose. அதோடைய தொடர்ச்சியா சொல்றார். முதல்ல ஒட்டுமொத்தமான இயற்கை, அப்புறம் மனிதன், அப்புறம் அந்த உலகத்தில் காணக்கூடிய தோற்றங்கள். ஃபிகர் ஆஃப் த வேர்ல்ட் என்ன அர்த்தம்? இந்த உலகம் என்கின்ற ஒரு அமைப்பு. ரிவீல்ஸ் வெளிக்காட்டுகின்றது. எதை வெளிக்காட்டுகின்றது? த சைன்ஸ். சில அறிகுறிகளை அது வெளிக்காட்டுகின்றது. எந்த அறிகுறிகள்? ஆஃப் அ டைட் சான்ஸ். ஆஃப் அ டைட் சான்ஸ். டைட் சான்ஸ் என்ன அர்த்தம்? டைட்னா கட்டி போட்டிருக்கு. சான்ஸ் சந்தர்ப்பவசத்தால் நிகழக்கூடியவை நாம் சான்ஸ் அப்படிங்கிறோம். எல்லாமே எப்படி இருக்கு? ஒரு கட்டுக்குள் செயல்படும் தற்செயலான நிகழ்வுகளைப் போலத்தான் எல்லாமே காணப்படுகின்றன. ஆஃப் அ டைட் சான்ஸ். இந்த சான்ஸ் எப்படி வேலை செய்யுது? ரிப்பீட்டிங். மீண்டும் மீண்டும் ஒரே வேலையை செய்யறது தான் ரிப்பீட்டிங். ஹர் ஓல்ட் ஸ்டெப்ஸ். இந்த சான்ஸ் என்ன செய்கின்றது? அவளுடைய வழக்கமான அந்த அடிகளையே தான் மீண்டும் மீண்டும் அது தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றது. ஹர் ஓல்ட் ஸ்டெப்ஸ். எதை சுற்றி செய்து கொண்டு வருகின்றது? இன் சர்க்கிள்ஸ் அரவுண்ட் மேட்டர்ஸ் பைண்டிங் போஸ். இன் சர்க்கிள்ஸ்னா சுற்றி சுற்றி, அரவுண்ட் வட்டமாக, வட்டமாக சுற்றி சுற்றி. எதை 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 சுற்றி? மேட்டர்ஸ் சடப்பொருள், சடவியல், சடரீதியான அமைப்புகள். அதை சுற்றி தான் அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கம்பம், அதில் கட்டப்பட்டுள்ள ஒரு அமைப்பை போல அந்த தற்செயலாக நிகழக்கூடுபவை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதுவும் அதற்குள் கட்டுப்பட்டு நிகழ்பவை போலத்தான் தோன்றுகின்றன அப்படிங்கிறார். ஆர் த ஃபிகர் ஆஃப் த வேர்ல்ட் ரிவீல்ஸ் த சைன்ஸ். இந்த உலகம் எப்படி இருக்குன்னா எதை சுட்டி காட்டுகின்றது? அப்ப டைடு சான்ஸ். எல்லாமே ஒரு தற்செயலாக நிகழ்பவை போலத்தான் தோன்றுகின்றன. ஆனால் அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மாறாத நிலையில் நிகழ்பவை போலத்தான் காணப்படுகின்றன. ஏதோ ஒன்றுக்கு கட்டுப்பட்டு மாறாத ஒரு லயத்துடன் நிகழ்பவை போலத்தான் அந்த தற்செயலாக நிகழும் செயல்கள் கூட காணப்படுகின்றன. ஆஃப் அ டைட் சான்ஸ் ரிப்பீட்டிங் ஹர் ஓல்ட் ஸ்டெப்ஸ். எப்படி? இன் சர்க்கிள்ஸ் அரவுண்ட் மேட்டர்ஸ் பைண்டிங் போஸ். எல்லாமே அந்த சடப்பொருள், சடரீதியான அமைப்புகள், அதை சுற்றி நிகழ்பவையத்தான் காணப்படுகின்றன. எல்லாமே நம்ம பார்க்கிறோம். ஏதாவது நம்மளுடைய வசத்துல இருக்கா? எல்லாமே சான்ஸ், தற்செயலாக எல்லாமே ஏதோ ஒன்று ஒரு எதற்கும் கட்டுப்படாமல் தானே நிகழ்பவை போல தோன்றுகின்றன. எல்லாமே ஒர்க்கிங் ஆஃப் எ சான்ஸ் தான் இந்த உலகத்தில் அப்படிதான் நமக்கு தோன்றுகின்றது. அப்படி இந்த சான்ஸ் கூட எப்படி இருக்கு அப்படின்னா அதுவும் அந்த மெட்டீரியல் நேச்சர், சடரீதியான அமைப்புகள் அதனுடைய ஒரு கட்டுக்குள் தான் அதுவும் நிகழ்கின்றன. இதை பகவான் எப்படி எதனுடன் ஒப்பிடுகின்றார் என்றால் ஒரு நடனம். சான்ஸ் அப்படிங்கிறது ஒரு நடனம் ஆடுபவள். அவள் எப்படி மாறாத ஒரு 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 அடிகளுடன் நடனம் ஆடுகின்றாளோ ஒரு ஒரு கம்பத்தை சுற்றி, அதே போல அந்த சான்ஸும் அப்படின்னா அந்த சடரீதியான அமைப்புகள் அதனுடைய விதி அதற்குட்பட்டுதான் அதுவும் நடைபெறுகின்றது அப்படிங்கிறத பகவான் சொல்றார். ஏன்னா எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்? அந்த உலகத்துல பிளே ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறோம். நம்மளால எதையும் தீர்மானிக்க முடிவது இல்லை. எல்லாமே ரேண்டமா நடக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். இத்தகைய உலகத்துல எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். ஆனா அதுவும் எப்படின்னா ஒரு விதிக்குட்பட்டு தான். இந்த
சட உலகத்தினுடைய விதிக்கு உட்பட்டுதான் அனைத்தும் நடப்பது போல தோன்றுகின்றன. ஒரு எல்லாமே வந்து இந்த இந்த சான்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் வந்து ஒரு வட்டத்துக்குள்ள தான் நடைபெறுகின்றது. நம்மள யாராவது ஒருத்தங்க கயித்துல கட்டி போட்டு ஒரு எல்லைக்குள்ள தான் சுற்றி சுற்றி வரணும்னா நம்மால மீற முடியுமா? அதே போல தான் அந்த சான்ஸ். அதுவும் எப்படின்னா, அந்த சடவியல், சட ரீதியான உலகம், அதனுடைய இயக்கங்கள், அதனுடைய எல்லைக்குள்ள கட்டுப்பட்டுத்தான் அதுவும் நடைபெறுகின்றது. இப்படித்தான் வந்து இந்த உலகம் வந்து நமக்கு தோன்றுகின்றது. இந்த உலகத்தினுடைய தோற்றத்தை பகவான் இவ்வாறு விளக்குகின்றார். இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு சாதாரண மனிதனுக்கு, அதாவது பீப்புள் வித் ஆர்டினரி கான்சியஸ்னஸ், நமக்கு இப்படித்தான் தோன்றுகின்றது. ஆனால் இது உண்மை கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். மேலோட்டமாக பகவான் இந்த பொருளை கூறினாலும் இதற்கு பின்னால என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, அது மாதிரி இல்லை. அதுதான் புரிஞ்சுக்கணும். There is a greater intelligence behind each and every movement that is happening in the world. அதுதான் உண்மை. மனிதனுடைய கண்ணுக்கு அவ்வாறு தெரிகின்றதை தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். இப்போ மேலும் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த 4 வரிகளை பார்ப்போம். இந்த கருத்தை தான் இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பார்க்கின்றோம். பேஜ் 20ல லைன்ஸ் 347 to 350 4 வரிகள். A random series of inept events to which reason lends elusive sense is here, or the empiric life's instinctive search, or a vast ignorant mind's colossal work. Again, தொடர்ச்சியாகத்தான் பகவான் கூறுகின்றார். ரேண்டம் என்ன அர்த்தம்? ரேண்டம்னா இங்கொன்றும் அங்கொன்றுமாக. சீரீஸ்னா தொடர்ச்சியாக நிகழ்பவை. இனெப்ட்னா என்ன அர்த்தம்? அதனால எந்த விதமான ஒரு பயனுள்ள ரிசல்ட்டும் வராது. அதுதான் இன்எஃபெக்டிவ்னு அர்த்தம். இனெப்ட்னா அது மாதிரி நிகழக்கூடிய நிகழ்வுகள். ரேண்டம் சீரீஸ் ஆஃப் இனெப்ட் ஈவெண்ட்ஸ். அப்படிதான் நம்ம உலகத்தில் நடக்கின்றது. உலகத்தில் நம்ம அதானே பார்க்கிறோம். ரேண்டம் சீரீஸ் ஆஃப் இனெப்ட் ஈவெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இல்லை. டு விச், அதற்கு ரீசன், நம்முடைய அறிவு என்ன செய்கின்றது? லென்ஸ், வழங்குகின்றது. எதை வழங்குகின்றது? எல்யூசிவ் சென்ஸ், ஒரு போலியான ஒரு தோற்றத்தை நம்மளுடைய அறிவு அதற்கெல்லாம், இத்தகைய இயக்கங்களுக்கெல்லாம் வழங்குகின்றது. இட் இஸ் ஹியர் அப்படிங்கிறாரு. ஆர் த எம்பரிக் லைஃப்ஸ் இன்ஸ்டிங்டிவ் சர்ச். மேலும் இந்த உலகத்தில் நடக்கிறதுலாம் எப்படி பார்க்கிறோம்? எம்பரிக்னா என்ன அர்த்தம்? இப்ப எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் ஏற்படுகின்றது, அதன் அடிப்படையில நான் ஒன்றை தேடுகின்றேன். எனக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகின்றது, அதன் அடிப்படையில நான் செயல்படுகின்றேன். இப்ப எனக்கு பசி எடுக்குது அப்படின்னா உடனே நான் உணவு உண்ணுகின்றேன். இல்ல நான் இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நகருகின்றேன். இதெல்லாம் எம்பரிக்னு அர்த்தம். எம்பரிக்னு என்ன அர்த்தம்? பேஸ்ட் ஆன் மை பிரசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் எம்பரிக்னு அர்த்தம். வாழ்வுல எல்லாமே எப்படி நடைபெறுகின்றது? எல்லாமே இப்ப எனக்கு என்ன அனுபவமோ அதன் அடிப்படையில நான் இன்ஸ்டிங்டிவா செயல்படுறேன். எனக்கு பசிச்சதுன்னா ஒன்றை நான் உணவாக உண்ணுவதற்கு ஒன்றை நாடுகின்றேன். அதே போல நான் ஏதாவது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஏதோ ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். எல்லாமே இன்ஸ்டிங்டிவா செயல்படுறேன் இல்லையா? அனிமல்ஸே, விலங்குகளே அப்படிதான் இன்ஸ்டிங்டிவா தான் செயல்படுது. எல்லாமே ஒரு உள்ளார்ந்த உணர்ச்சிகளின் உந்துதலின் பேரில் தான் விலங்குகளும் செயல்படுகின்றன, மனிதனும் அவ்வாறுதான் மெஜாரிட்டி செயல்படுகின்றான். அப்படிதான் நமக்கு தோன்றுகின்றது உலகத்துல. ஆர் த எம்பரிக் லைவ்ஸ் இன்ஸ்டிங்டிவ் சர்ச். இன்ஸ்டிங்டிவ்னா எல்லாமே உந்துதலின் பேரில், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் கிடையாது, அதனுடைய தேடுதல். ஆர் a vast ignorant mind's colossal work. வாஸ்ட் என்ன அர்த்தம்? மாபெரும், அகண்டு விரிந்தன்னு அர்த்தம். இக்னோரண்ட் மைண்ட்ஸ், ஒரு அறியாமைக்குட்பட்ட மனம். அறியாமைக்குட்பட்ட மனதினுடைய ஒரு செயல்பாடுகளாகத்தான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் நமக்கு காணப்படுகின்றன. ஸோ இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? எல்லாமே ஒரு ரேண்டம் சீரீஸ் ஆஃப் இன்ஆக்டிவ் ஈவெண்ட்ஸ். நமக்கு தெரியல, எல்லாம் நிறைய விஷயத்த பார்க்கிறோம்.
அதற்கு அதுக்கு வந்து வெறும் ஒரு 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 நிகழ்ச்சிக்கும் இன்னொரு நிகழ்ச்சிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்மால எப்பயாவது பொருத்தி பார்க்க முடிகின்றதா? முடியவே முடியாது. அதனாலதான் ரேண்டம் அப்படிங்கிறார். ஆனா இருந்தாலும் நம்ம அறிவு என்ன செய்கின்றது? அதற்கு ஒரு பொருளை தருகின்றது. இந்த அப்பியரன்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரிக்கியா இருக்கு. ஆனா அறிவு என்ன செய்கின்றது? அதற்கு ஒரு பொருளை வழங்குகின்றது. அதுதான் பகவான் எல்யூசிவ் சென்ஸ் அப்படிங்கிறார். அறிவு இத்தகைய பொருளற்ற விஷயங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பொருளை அது வழங்குகின்றது. வாழ்வு, நம்மளுடைய வாழ்வு எப்படி எல்லாம் எப்படி இருக்கு? வாழ்வு வந்து எப்பொழுதுமே பரிசோதனையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றது. அதனுடைய உள்ளார்ந்த உந்துதலினுடைய தேடுதலின் பெயரில் ஒன்றை மாற்றி ஒன்றாக பரிசோதித்துக் கொண்டுதான் இருக்கின்றது வாழ்வு. அதுதான் பகவான் இன்ஸ்டிங்டிவ் சர்ச் அப்படிங்கிறார். ஒரு விஷயத்தை ஒரு சமயம் வாழ்வு தன் கையில் எடுத்துக்கொள்கின்றது. பெரிதொரு சமயம் அதை கைவிட்டு விடுகின்றது. இப்ப எதுவும் சற்றும் யோசிக்காமல் கைவிட்டு விடுகின்றது. பிறகு வேறொன்றை எடுத்துக்கொள்கின்றது. வாழ்வினுடைய செயல்பாடுகள் அவ்வாறுதான் இருக்கின்றன. அதுதான் பகவான் சொல்றார், தி எம்பரிக் லைவ்ஸ் இன்ஸ்டிங்டிவ் சர்ச் அப்படிங்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா விதமான செயல்பாடுகளும் பார்க்கும் பொழுது கலாசல் அப்படிங்கிறார். கலாசல்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய ராட்சத அமைப்புல ஜெய்கான்டிக்கா இருந்ததுன்னா கலாசல் அப்படிங்கிற கலாசல் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறோம். இதெல்லாம் எப்படி நமக்கு தோற்றம் அளிக்கின்றது என்றால், ஒரு மாபெரும் மனதினுடைய ஒரு ராட்சத செயல்பாடுகளைப் போல, அறியாமையில் இருக்கும் மனதினுடைய ஒரு ராட்சத செயல்பாடுகளைப் போல இவை எல்லாமே நமக்கு தோற்றம் அளிக்கின்றன. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய அந்த தோற்றம் எவ்வாறு மனிதனுக்கு காணப்படுகின்றது? எல்லாமே இயந்திர கதியாக காணப்படுகின்றது, மெக்கானிக்கலா காணப்படுகின்றது. ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு இடையே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு ஏதாவது பின்னாடி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பொருள் காண முடிந்தால், அந்த பொருளும் பார்த்தோம் அப்படின்னா, உண்மைத்தன்மையை வாய்ந்ததாக இல்லை, டிசப்டிவா இருக்கு. அதைத்தான் பகவான் எல்யூசிவ் சென்ஸ் அப்படிங்கிறார். வாழ்வும் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றை மாற்றி ஒன்றை அது பரிச்சார்த்தமான முறையில் செய்து கொண்டே வருகின்றது. எதுவுமே பிக்சடா செய்யறது இல்லை வாழ்வு. மனம் எப்படி செயல்படுகின்றது? அறியாமையில் தான் செயல்படுகின்றது. இப்படித்தான் உலகத்தினுடைய செயல்பாடுகள், மனிதனுடைய செயல்பாடுகள், வாழ்வினுடைய செயல்பாடுகள் நமக்கு காணப்படுகின்றன. அப்படின்னா நம்ம இயற்கையை பார்த்தோம், தனி மனிதனை பார்த்தோம், வாழ்வினுடைய செயல்பாடுகள், உலகத்தினுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பார்த்தோம். அப்படின்னா இதுதான் இறுதியான முடிவா? இதுல இருந்து மாற்றமே கிடையாதா? இப்படிதான் மனிதன் இருக்க போகின்றானா? இந்த உலகம் இவ்வாறு தான் இருக்க போகின்றதா? இதற்கு முடிவே கிடையாதா? நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குளூமி பிக்சரை பார்க்கிறோம் இல்லையா? இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் பகவான் வந்து ஒரு குளூமியா கொடுக்குறாரு. அத குளூமினா யதார்த்தமா பார்க்கிற நிலை ஒரு சாதாரண மனிதனுக்கு பார்வையில அவ்வாறு தென்படுகின்றது. மனிதனுக்கு வந்து இங்க ரோலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இதுதான் உண்மையா, இதுதான் எண்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கிடையாது. ஏன் கிடையாது அப்படிங்கிறத பின்வரும் வரிகளை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மாபெரும் நம்பிக்கை பகவான் வழங்குகின்றார். இது இந்த இந்த வரிகள்லாம் யதார்த்தமாக காணப்பட்டாலும் கூட உண்மை அது அல்ல. அதைத்தான் புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நம்ம உலகத்துல பார்க்கறது பார்த்தோம், எந்த விதமான ஒரு ஆர்டருமே இல்லாம இருக்குதே. ஒரு பக்கம் மாபெரும் அழிவுகள் ஏற்படுகின்றன. இயற்கையின் சீற்றம் வந்து பல்வேறு இடத்துல பார்க்கிறோம், அழிவுகளை பார்க்கின்றோம், போர்களை பார்க்கின்றோம், வன்முறையை பார்க்கின்றோம். இப்படிதான் இந்த உலகம் இருக்குமா? இதுல மனிதனுக்கு என்ன ரோல் இருக்கு? மனிதனுடைய சங்கல்பத்திற்கு ஏதாவது இங்க வேலை இருக்கா? அப்படிலாம் நமக்கு எல்லாம் டவுட் வருது. ஆனால் நம்ம இந்த உலகத்தை வந்து செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு பின்னால வந்து ஒட்டுமொத்த செயல்பாடுகளுக்கு பின்னால ஏதோ ஒரு பொருளை நம்மால ஒரு அர்த்தத்தை கற்பிக்க முடிகின்றதா என்றால் இல்ல, நம்மால முடியல அது. நம்ம இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம், பட் நம்மால முடியல. இறுதியில் என்ன அறிந்து கொள்கின்றோம்? எல்லாமே வந்து ஒரு அறியாமைக்குட்பட்ட மனதினுடைய பார்வை தோற்றங்களாகத்தான் அனைத்துமே காணப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு முடிவுக்குத்தான் வருகின்றோம். ஆனால் இது உண்மை இல்லை. அதைத்தான் புரிஞ்சுக்கணும். இது உண்மை இல்லை. எது உண்மை அப்படின்னா
நம்ம இவ்வளவு தூரம் அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த வரிகள்லாம் பார்த்தோமே, அது உண்மையா? வேற ஏதாவது உண்மை இருக்குதா அப்படின்னா அது என்ன உண்மைங்கிறது தான் பகவான் இப்ப விவரிக்கின்றார். பேஜ் 20ல லைன்ஸ் 351 to 355 இந்த 5 வரிகளை பார்ப்போம். இங்கேருந்து நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. மனிதனுக்கு மாபெரும் நம்பிக்கை பகவான் வழங்குகின்றார். பட் விஸ்டம் கம்ஸ், lines 351 to 355, page 20. But wisdom comes and vision grows within. Then nature's instrument crowns himself her king. He feels his witnessing self and conscious power. His soul steps back and sees the light supreme. A Godhead stands behind the brute machine. ஸோ அர்த்தம் பார்ப்போம் நம்ம அதுக்கு. விஸ்டம் இப்ப எப்படியே மனிதன் இருந்துறது இல்லை, விஸ்டம் வருது, ஞானம் வருகின்றது. ஞானம்னா என்ன அர்த்தம்? ஞானம் என்பது சாதாரண அறிவை விட சற்று மேலானது. அறிவு நம்ம வெளியிலிருந்து ஒன்றை நாடுகின்றோம், கற்றுக்கொள்கின்றோம். விஸ்டம் அப்படிங்கிறது நீண்ட அனுபவத்தின் பெயரால் நமக்கு ஏற்படும் ஒரு ஒரு உயர்வான அம்சம். அதைத்தான் நம்ம விஸ்டம் அப்படிங்கிறோம், ஞானம் அப்படிங்கிறோம். விஸ்டம் வருகின்றது. பட் விஸ்டம் கம்ஸ் அண்ட் த விஷன் க்ரோஸ் வித்தின். விஷன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பார்வை. இந்த பார்வை இது வரைக்கும் நம்ம பார்வை வெளியில தான் இருக்கு, வெளியில விஷயங்களை பார்க்கிறோம். ஞானம் வந்த பிறகு என்ன ஆகின்றது? நம்மளுடைய பார்வை உன்முகமாக திரும்புகின்றது. We turn within. Our vision turns within, grows within. Then nature's, இயற்கையினுடைய இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி, crowns himself, முடிசூடிக் கொள்கின்றான். யாராக முடிசூடிக் கொள்கின்றான்? மன்னனாக, அந்த இயற்கையினுடைய மன்னனாக முடிசூடிக் கொள்கின்றான். யார்? மனிதன். நேச்சர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்னா யார சொல்றாரு? இயற்கையினுடைய கருவி என்பது மனிதன் என்ன செய்கின்றான்? அந்த இயற்கையினுடைய, இதுவரைக்கும் அந்த இயற்கையினுடைய அடிமையாக இருந்த மனிதன் அந்த விஸ்டம், ஞானம் வந்த பிறகு என்னவாக மாறுகின்றான்? அந்த இயற்கையினுடைய ஒரு மண்ணாக முடிசூடுகின்றான். இதுக்கு அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். இதுக்கு இட் ஹஸ் காட் அ டீப் மீனிங். He feels his witnessing self. அவன் எதை உணர்கின்றான்? He feels his witnessing self. தன்னிடம் உள்ள சாட்சியாக பார்க்கும் தன்னுடைய அந்த ஆன்மனை உணர்கின்றான். விட்னஸிங் செல்ஃப் அண்ட் கான்சியஸ் பவர், ஒரு உணர்வுள்ள சக்தியை அவன் உணர்கின்றான். His soul steps back. அவனுடைய ஆன்மன் என்ன செய்கின்றது? பின்னிருந்து அனைத்தையுமே பார்க்கின்றது. His soul steps back and sees the light supreme. எதை பார்க்கின்றது அவனுடைய ஆன்மன்? அந்த ஒரு பரம நிலையில் உள்ள ஒப்புயர்வற்ற அந்த டிவைன் லைட், ஒரு தெய்வீக ஒளியை அது பார்க்கின்றது. இதெல்லாம் செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது அப்படின்னா, a Godhead, ஒரு இறை சக்தி, ஒரு இறை சாநித்தியம், ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் த ப்ரூட் மெஷின். எதை நம்ம ஒரு இயந்திர கதியாக இருக்கக்கூடிய மனிதன் அப்படின்னு சொன்னோமோ, இயற்கையை எப்படி நம்ம விவரிச்சோம்? ஒரு இயந்திர கதியாக செயல்படும் ஒரு ராட்சத அமைப்பு அப்படின்லாம் விவரித்தோம். அதற்கு பின்னாடி எது இருக்கு? இப்போ ஒரு தெய்வ சாநித்தியம் இருக்கின்றது. ஸோ தேர் இஸ் அ டேர்னிங் பாயிண்ட். இங்க இதுவரைக்கும் பார்த்ததுலேருந்து ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். இதனுடைய ஆழமான பொருளை பார்க்கலாம். இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இந்த நேச்சர் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு ஃபோர்ஸ், அவ்வளவுதான். இத எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நேச்சர் சாங்கியா பிலாசபில பிரகிருதி அப்படிம்பாங்க. பிரகிருதி அப்படிம்பாங்க. பிரகிருதிக்கு உள்ள இருக்கக்கூடியது இந்த விட்னஸ் சோலை விட்னஸ் கான்சியஸ் பீயிங் புருஷா அப்படிங்கிறாங்க. பிரகிருதி அப்படிங்கிறது டாமினேட் பண்ணும்பொழுது இந்த புருஷா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு செயலற்ற நிலையில் இருப்பது போல தோன்றும்.
பிரகிருதி தான் டாமினேட் பண்ணும். மெட்டீரியல் லெவல்ல மேட்டர்ல எது டாமினேட் பண்ணுது? இயற்கை டாமினேட் பண்ணுது, மேலோங்கி செயல்படுகின்றது. ஆனால் அவ்வாறு செயல்படுவது எப்பொழுதுமே கிடையாது. இந்த புருஷா உள்ள இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ் பீயிங் புருஷா என்ன செய்கின்றது? அது அனைத்தினுடைய செயல்பாடுகளினுடைய அந்த பொறுப்பை அது ஏற்றுக்கொள்கின்றது. அப்ப என்ன நடைபெறுகின்றது என்றால், அது இந்த இயற்கையினுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ் பீயிங், இந்த டிவைன் எலிமெண்ட் என்ன செய்கின்றது? அது இயற்கையினுடைய செயல்பாடுகளினுடைய அந்த பிடியை தன் வசம் வைத்துக் கொள்கின்றது. அதுதான் நடைபெறுகின்றது. அது எப்ப நடைபெறும் அப்படின்னா, எப்ப நம்ம வந்து அவுட்டர் செல்ஃப்ல வந்து நேச்சர்ல சர்ஃபேஸ் நேச்சர்ல இருந்து உள்ள போய் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப், அந்த சைக்கிக் பீயிங் ஆன்மன் அதனுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது we gain control over our external nature. அதுதான் பகவான் இங்க சொல்றாரு இங்க. ஏன்னா அது எப்படி வரும் மனிதனுக்கு? அந்த விஸ்டம் இருந்தாதான் அது வரும். அதர்வைஸ் மனிதன் இக்னோரன்ஸில் தான் இருப்பான். விஸ்டம் வந்த உடனே நேச்சுரலி என்ன ஆயிடுது அப்படின்னா, நமக்கு வந்து சரியான பார்வை கிடைக்குது, ரைட் விஷன் கிடைக்குது நமக்கு. இது வரைக்கும் நம்ம வெளியில பார்த்துட்டு இருந்தோம், நம்மளுடைய விஷன் வந்து இக்னோரண்டா இருந்தது. ஒன்ஸ் அந்த விஸ்டம் வந்தோடனே என்ன ஆயிடுது? நமக்கு இந்த ரைட் விஷன் வருது. இந்த விஷன் வந்து எப்படி இருக்கு? அகமுகமான பார்வையாக நமக்கு உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ மேல இருக்கிற பார்வை வந்து சர்ஃபேஸ்ல இருக்கிறது மிஸ்லீடிங் விஷன். ஆனா இன்னர் விஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ விஷனா இருக்கும். எப்பொழுதுமே இன்னர் விஷன் தான் ட்ரூ விஷன். ஒன்ஸ் நமக்கு இன்னர் விஷன் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பிலாசபியோ பகவான் எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயத்த சொல்றாருன்னு கிடையாது. சாவித்திரியில படிக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நம்முடன் சம்பந்தப்பட்டவை. நம்மால் வந்து ஒவ்வொரு வரிகளுடனும் நம்மால தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு தான் பகவான் சொல்றாரு. எல்லாமே லிவிங் லிவிங் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்ஸ் நம்மளுடைய அகமுகமான நம்மளுடைய பார்வை திரும்பும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்ம வந்து அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற வரைக்கும் அந்த நேச்சரினுடைய அதற்கு அடிபணிந்து செயல்படும் ஒரு கருவியாகத்தான் இருப்போம். த மொமெண்ட் வி டர்ன் இன்வர்ட்ஸ் என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்முடைய நேச்சருக்கே நம்ம எஜமான ஆயிடுவோம். வி கெயின் மாஸ்டரி ஓவர் அவர் ஓன் எக்ஸ்டர்னல் மூமெண்ட்ஸ். அதைத்தான் பகவான் கூறுகின்றார் இங்க. கிங் ஆஃப் கிரவுன்ஸ் ஹிம்செல்ஃப் as a கிங் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறார். அது என்னவும் அப்படின்னா, பகவான் எதை குறிப்பிடுகின்றார் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நம்ம இக்னோரன்ஸ்ல இருக்கிற வரைக்கும் இந்த நேச்சர்னுடைய செயல்பாடுகள் தான் இருக்கிறோம். நேச்சரும் எப்படி செயல்படுது? பரிணாமத்துல ஈடுபட்டு இயற்கை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நாமும் இக்னோரண்டா இருக்கிற வரைக்கும் அப்படிதான் அதனுடைய செயல்பாட்டிற்கு இணங்கிதான் செயல்படுவோம். த மொமெண்ட் வி கெயின் விஸ்டம் என்ன ஆயிடுது அப்படின்னா, நேச்சுரலி நம்ம அந்த இயற்கையினுடைய ஒரு எஜமானனாக ஆகி விடுகின்றோம். we lead the evolution. The evolution of consciousness, உணர்வு நிலையினுடைய பரிணாம வளர்ச்சியை நாம் தலைமை தாங்கி நடத்துகின்றோம். அதுதான் வந்து அதனாலதான் வந்து பகவான் என்ன சொல்கின்றார்? மனிதன் அப்படிங்கிற ஒரு மனிதன் வந்த பிறகு இந்த எவல்யூஷன்ல வந்து எப்படின்னா, the nature becomes conscious of itself அப்படிங்கிறார். அதனாலதான் மனிதன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்தோன்னு விசேஷம். ஸோ மனிதனுக்கு தான் அந்த எவல்யூஷனை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய சக்தி மனிதனுக்கு தான் இருக்கு. இது எப்படி மனிதனுக்கு சாத்தியம்? மனிதன் எப்படி ஒரு இயற்கையினுடைய எஜமானன் ஆக முடியும்? ஒரு மனிதன் தன் மீது எப்படி ஆளுமையை கொண்டு வர முடியும்? என்னுடைய எக்ஸ்டர்னல் நேச்சர்ல எல்லா வீக்னஸ் இருக்குது. எல்லா வீக்னஸ் இருக்கு. எனக்கு ஆங்கர் இருக்கு, டிசையர் இருக்குது, எல்லா விதமான நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் இருக்குது. பட் எப்படி ஹவ் ஐ கேன் கெயின் மாஸ்டரி ஓவர் மை நேச்சர் அப்படின்னா, அதுக்கு பகவான் என்ன சொல்றார்? நமக்கு உள்முகமாக பார்வை திரும்பும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் ஆத்மன், அந்த விட்னஸிங் செல்ஃப், அந்த விட்னஸிங் செல்ஃப் எப்படின்னா எந்த பகுதி அப்படின்னா, அது நம்மளுடைய வெளியில் நடைபெறும் இயக்கங்களோடு அது அது எப்பொழுதுமே அது தொடர்பு இல்லாமல் இருப்பது. அது வந்து
வெளியில் இயற்கையினுடைய செயல்பாடுகள்ல தன்னை இழந்து விடாமல் தனியே இருப்பது, சாட்சியாக அனைத்தையும் பார்ப்பது, அது குறித்த ஒரு அவேர்னஸ் ஒரு மனிதனுக்கு வந்துவிடும். அதனுடைய சக்தியை ஒரு மனிதன் உணர்ந்து கொள்கின்றான். அதனுடைய சக்தி எப்படி இருக்குன்னா கான்சியஸா இருக்கு, மெக்கானிக்கலா அல்ல. வெளியில இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் மெக்கானிக்கலா செயல்படுகின்றது. உள்ள இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ் புருஷா வந்து கான்சியஸா இருக்கு. அதனுடைய சக்தியை மனிதன் அறிந்து கொள்கின்றான். அதனால ஒரு கான்சியஸ் பவர் அதனுடன் மனிதன் தொடர்பு கொள்கின்றான். அவனுடைய ஆன்மன் என்ன செய்கின்றது? வெளியில் நடைபெறும் அவனுடைய இயற்கையினுடைய செயல்பாடுகளிலிருந்து பின்வாங்கி அனைத்தையுமே பார்க்கின்றது. பார்த்து எதனுடைய ஒரு உயர்வான ஒளியின் ஒளியினுடைய ஒளியினுடைய வழிகாட்டுதலில் அது செயல்பட ஆரம்பிக்கின்றது. த லைட் ஆஃப் த ஸ்பிரிட், அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அப்பதான் வந்து ஒரு மனிதன் வந்து இயற்கையினுடைய ஒரு முடிசூடா மன்னனாக மாறுகின்றான். இதெல்லாம் வந்து சாத்தியம், அதைத்தான் பகவான் கூறுகின்றார். இதெல்லாம் சாத்தியம். எல்லாமே இயற்கை, எல்லாமே இயந்திரகதியாக செயல்படுபவை. மனிதன் அதனுடைய இயந்திரகதியான மாறாத விதிகளுக்கு உட்பட்டுதான் இருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. அதைத்தான் பகவான் இங்க தெளிவாக கூறுகின்றார். ஏன்னா இந்த இயற்கை என்பது ஒரு மூர்க்கத்தனமாக இயந்திரமாக மனிதனுக்கு காணப்பட்டாலும், இது மாதிரி ஒரு மனிதன் வந்து ஒரு உயர்வான உணர்வு நிலையில் செயல்படும் போது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த இயற்கையினுடைய செயல்பாடுகளுக்கு பின்னால வந்து ஒரு இறை சாநித்தியம் தலைமை வழி நடத்துகின்றது. இயற்கையினுடைய செயல்பாடுகளை ஒரு காட்ஹெட், அதுதான் வந்து அதனுடைய செயல்பாடுகளை வழி நடத்துகின்றது. அப்படி பார்க்கும்பொழுது என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், இயற்கை என்று எதை கூறுகின்றோமோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த இறைசக்தியினுடைய ஒரு கருவிதான் அப்படிங்கிற ஒரு கருத்தை நாம் உணர்கின்றோம். சோ இதற்கு பின்னாடி நம்ம என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், நம்ம வந்து as long as we live on our surface self, நம்ம வந்து இக்னோரன்ஸில் தான் இருப்போம். நம்மளுடைய அவுட்வர்ட் நேச்சர், அதனுடைய இக்னோரண்ட் ஆக்ஷன்ஸில் தான் நம்ம எல்லாம் மூழ்கி இருப்போம். த மொமெண்ட் வி டேர்ன் அவர் சைட் இன்சைட் நேச்சுரல் இந்த இன்னர் விஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய விட்னஸ் சோல் அது குறித்த ஒரு பிரசன்ஸை நம்ம உணர்றோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டிவைன் பிரசன்ஸை நம்ம வந்து உணர ஆரம்பிக்கின்றோம். இந்த சைக்கிக் பிரசன்ஸை உணர்கின்றோம். தென் என்ன நடைபெறுகின்றது? நம்முடைய எக்ஸ்டர்னல் நேச்சர் மேல் நமக்கு வந்து ஒரு ஆளுமை வருகின்றது. ஸோ அந்த கருத்தை தான் இங்க பகவான் கூறுகின்றார். ஸோ இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறார். எல்லா மனிதருக்கும் சாத்தியம் அப்படிங்கிறார். நம்மளுடைய அவுட்வர்ட் நேச்சருக்கு அதற்கு அடிமைப்பட்டு நம்ம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறார். we can become the master of our nature என்கின்ற கருத்தை தான் பகவான் இந்த கூறுகின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? பேஜ் 21, நெக்ஸ்ட் பேஜ்ல lines 356 to 358. This truth broke in a triumph of fire. A victory was won for God in man. The deity revealed its hidden face என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்பதான் வந்து இந்த சாவித்திரியினுடைய அந்த இறைத்தன்மையை பகவான் வந்து வெளிப்படுத்துகின்றார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், சாவித்திரி வந்து ஒரு அவதார பிறவி என்று கூறுகின்றார். இங்க வந்து எப்படி அந்த டிவைன் வந்து இட் இஸ் ரிவீலிங் இட் செல்ஃப் த்ரூ சாவித்திரி அப்படிங்கிறத பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இங்க நம்ம என்ன உணர்ந்து கொள்கின்றோம் அப்படின்னா, திஸ் ட்ரூத் எந்த உண்மை? இயற்கை தான் ஆரம்பமும் முடிவும் இல்லை, அதற்கு மேல வந்து ஒரு சக்தி இருக்கு என்கின்ற உண்மை. திஸ் ட்ரூத் புரோக்கின், அந்த 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 உண்மை வெளிப்படுகின்றது. புரோக்கின் அப்படின்னா வெளிப்படுகின்றது. புரோக்கின் இன், ரெண்டு சேர்க்கிறார். புரோக்கின் இன் ட்ரையம்ப் ஆஃப் ஃபயர், ஒரு தீ, ஒரு 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 ஜோதி, ஒரு ஜோதியினுடைய மாபெரும் வெளிப்பாடாக இந்த உண்மை வந்து வெளிப்படுகின்றது. அப்ப என்ன நடைபெறுகின்றது? வெற்றி வாஸ் ஒன் ஃபார் காட் இன் மேன். அந்த இறை சக்தியினுடைய வெற்றி வந்து மனிதரின் மூலமாக நடைபெறுகின்றது. வெற்றி வாஸ் ஒன் ஃபார் காட் இன் மேன் அப்படிங்கிறார்.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி மேலோங்கி செயல்பட ஆரம்பிக்கின்றது. அது வரைக்கும் அந்த ஒரு அறியாமைக்கு உட்பட்ட சக்தி செயல்பட ஆரம்பித்ததற்கு பதிலாக மனிதனுள் இருக்கக்கூடிய அந்த இறைசக்தி செயல்பட ஆரம்பிக்கின்றது. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். விக்டரி வாஸ் ஒன் ஃபார் காட் இன் மேன். த டெய்டி ரிவீல் இட்ஸ் ஹிடன் ஃபேஸ் அப்படிங்கிறார். டெய்டினா உள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சாநித்தியம், ரிவீல்டுனா வெளிப்படுத்துகின்றது, வெளிக்காட்டுகின்றது. தன்னுடைய மூடியுள்ள முகத்தை அது வெளிக்காட்டுகின்றது. ஆல்ரெடி இருக்கு, பட் அது தன்னை வெளிக்காட்டிக் கொள்கின்றது. என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த டெய்டி, இந்த சாவித்திரியினுள் மறைந்துள்ள அந்த இறைசக்தி தன்னுடைய முகத்தை அங்கு வெளிக்காட்டிக் கொள்கின்றது. அப்பொழுது என்ன நடைபெறுகின்றது? அந்த இறை அம்சம் மனிதனுள் மேலோங்கி வெற்றி வாகை சூடி செயல்படுகின்றது. ட்ரையம்ப்ட் அப்படிங்கிறார். ஏன்னா மனிதன் கிட்டே 2 சக்திகள் இருக்கு. ஒன்னு டிவைன் ஃபோர்ஸஸ், இன்னொன்னு அறியாமைக்குட்பட்டுள்ள இருள் சக்திகள். சோ இருள் சக்திகள் மீது வெற்றி வாகை சூடி அந்த இறை சக்தி செயல்பட ஆரம்பிக்கின்றது. இந்த கருத்தை தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். இங்கதான் இந்த சாவித்திரி பகவான் இங்க இந்த இந்த கட்டத்தில் பகவான் அறிமுகப்படுத்துகின்றார். அடுத்தது பேஜ் 21, லைன்ஸ் 359 to 363. சாவித்திரி கிட்ட எத்தகைய இறைசக்தி வெளிப்பட்டது அவள் மூலமாக என்பதைத்தான் பகவான் விவரிக்கின்றார். The great lines, page 21, lines 359 to 363. 5 வரிகள் பார்க்கலாம். The great world mother now in her arose, a living choice reversed fate's cold dead turn, affirmed the spirit's tread on circumstance, pressed back the senseless dire revolving wheel, and stopped the mute march of necessity அப்படிங்கிறார். The great world mother அப்படிங்கிறது கோர்ஸ் அந்த டிவைன் மதரை சொல்றார். பகவான் அந்த அதித்தி, த டிவைன் மதரை சொல்றாரு. டிவைன் மதராக இங்கு அவதரித்துள்ள அந்த சாவித்திரி பகவான் குறிப்பிடுகின்றார். இது நம்மளுடைய அன்னை தான் குறிப்பிடுகின்றார் பகவான். எப்பொழுதுமே சாவித்திரியில நம்ம எப்படி எதனுடன் ஒப்பிட்டு பார்க்கணும்னா நம்மளுடைய ஓன் டிவைன் மதர், இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். த கிரேட் வேர்ல்ட் மதர் நவ் இன் ஹர் அரோ. சாவித்திரியினுடன் உள்ள அந்த சாநித்தியம், இந்த மாபெரும் இந்த உலக அன்னை அவளிடமிருந்து வெளிப்படுகின்றாள் என்பதைத்தான் குறிப்பிடுகின்றார். இங்க என்ன நடைபெறுகின்றது? a living choice, ஒரு ஜீவனுள்ள ஒரு தேர்வு அப்படின்னு அர்த்தம். லிவிங் சாய்ஸ், ஜீவனுள்ள ஒரு தேர்வு என்ன செய்கின்றது? ரிவர்ஸ்ட், மாற்றி அமைக்கின்றது. எதை மாற்றி அமைக்கின்றது? ஃபேட்ஸ் கோல்ட் டெட் டர்ன், விதியினுடைய, கோல்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா இறுகிய மாறா நிலையில் உள்ளன்னு அர்த்தம். கோல்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா இறுகிய மாறா நிலையில் உள்ள, எவ்விதமான உணர்ச்சிகளும் அற்ற அப்படின்னு அர்த்தம். ஃபேட்ஸ் கோல்ட் டெட் டர்ன். டெட் டர்ன் அந்த இடத்துல அந்த ஒரு மரணத்தை தரக்கூடிய ஒரு திருப்பத்தை உண்டாக்கக்கூடிய அந்த விதியினுடைய போக்கை அது மாற்றி அமைக்கின்றது. எது மாற்றி அமைக்கின்றது? ஒரு ஜீவனுள்ள ஒரு தேர்வு, லிவிங் சாய்ஸ். லிவிங் சாய்ஸ் அப்படிங்கிறது வார்த்தையும் டெட் டர்ன் அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய வார்த்தைகள். எல்லாமே ஒரே வரியில அமைச்சிருக்காரு. லிவிங் சாய்ஸ் ஒரு பக்கம் இருக்குது, அதற்கு நேரெதிரான ஒரு அம்சமான டெட் டர்ன் இருக்கு. லிவிங் சாய்ஸ் என்ன செய்கின்றது? அதற்கு நேரெதிராக இருக்கக்கூடிய அம்சத்தை அது மாற்றி அமைக்கின்றது. லிவிங் சாய்ஸ் ரிவர்ஸ் த ஃபேட்ஸ் கோல்டு, விதியினுடைய கோல்டு டெட் டர்ன். அஃபர்ம்னா என்ன செய்யறது? உறுதி செய்கின்றது, உறுதி செய்வது. அஃபர்ம்ட் த ஸ்பிரிட்ஸ், ஆன்மன் மெய்ப்பொருள், த ஸ்பிரிட்ஸ் ட்ரெட். ட்ரெட்னு என்ன அர்த்தம்? ஒன்றின் மீது காலடியை பதிப்பது. எதன் மீது? ஆன் சர்க்கம்ஸ்டன்ஸ், இந்த மாறாத
இயந்திரகதியாக செயல்படும் இந்த சூழல், அதன் மீது, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த எல்லாமே ஒரு சடரீதியாக மாறாத நிலையில் செயல்படும் இந்த சூழலின் மீது மெய்ப்பொருளினுடைய ஒரு காலடி உறுதி செய்யப்படுகின்றது. இயந்திரகதியாக ஒரு அமைப்பிற்கு அதுல ஸ்பிரிட் என்ன செய்கின்றது? மெய்ப்பொருள் தன்னுடைய ஒரு ஆழமான காலடியை பதிக்கின்றது. சோ அப்ப எல்லாமே என்ன ஆயிடுது? அதனுடைய வசத்திற்கு வந்து விடுகின்றது. மெய்ப்பொருள் ஸ்பிரிட்டினுடைய வசத்திற்கு வந்து விடுகின்றது. pressed back the senseless. pressed backனா பின்னோக்கி தள்ளுதல். pressed back the senseless, எந்த விதமான ஒரு உணர்ச்சிகளும் அற்ற அறிவு, எந்த விதமான ஒரு அறிவினுடைய அறிகுறிகளும் இல்லாத the senseless டயர்னா அச்சமூட்டக்கூடிய ரிவால்விங் வீல். ரிவால்விங்னா சுழண்டு கொண்டிருக்கும் வீல். இந்த இயற்கையினுடைய வீல், இயற்கையினுடைய விதிகள் இருக்கு இல்லையா, மாறாத விதிகள். மனிதனுக்கு வந்து மரணம் நிகழ்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற விதியை கொண்டு சுழலும் அந்த சக்கரத்தை அது என்ன செய்கின்றது? பின்னோக்கி தள்ளுகின்றது. எது? அந்த ஆன்மனினுடைய, அந்த மெய்ப்பொருளினுடைய சூழலின் மீது பதிவு, அதனுடைய ஒரு காலடி பதிவு. affirm the spirit's tread on circumstance, pressed back the senseless dire revolving wheel. அப்புறம் என்ன செய்கின்றது? and stopped the mute march of necessity. எதை ஸ்டாப்னா நிறுத்துறது? இந்த நெசசிட்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நடந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, அதை வந்து நிறுத்துகின்றது. எது நிறுத்துகின்றது அப்படின்னா, இந்த கிரேட் வேர்ல்ட் மதர் வருகை, அந்த அவளுடைய வருகை, அந்த ஜீவனுள்ள ஒரு தேர்வு, மெய்ப்பொருளினுடைய சூழலின் மீது மெய்ப்பொருளினுடைய ஒரு அடி என்ன செய்கின்றது? pressed back the senseless dire revolving wheel. இந்த இயற்கையினுடைய ஒரு எந்த விதமான உணர்ச்சிகளற்ற அச்சத்தை தரக்கூடிய இயந்திரகதியான சுழற்சி அது பின்னோக்கி தள்ளுகின்றது. அப்படி அந்த அவ்வாறு செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், and stop the mute march of necessity. இந்த நெசசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா அப்படின்னா, ஒரு நிகழ்வு நிகழ்ந்தே ஆக வேண்டும். மனிதனுக்கும் மரணம் தவிர்க்க முடியாதது. சத்தியவான் மரணம் அடைந்தே ஆக வேண்டும். இந்த மரணம் அடைந்தே ஆக வேண்டும் என்ற நிகழ்வினுடைய போக்கை வந்து யாராலுமே தடுக்க முடியாது. இது நடந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு போக்கை என்ன செய்கின்றது? அது தடுத்து நிறுத்துகின்றது. இதைத்தான் பகவான் இங்க விளக்குகின்றார். ஏன்னா இந்த மாபெரும் அந்த தெய்வீக அன்னை வந்து அதனால் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உறங்கிய நிலையில் இருக்கக்கூடிய அவள் சாவித்திரியிடம் அவள் விழித்து எழுகின்றாள். இன் ஹர் அரோஸ் அப்படிங்கிறார், விழித்து எழுகின்றாள். ஏன்னா அதனால் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, விதி என்பது எல்லாராலும் மாற்றவே முடியாது. அதனுடைய ஒரு மரணப்பிடியிலிருந்து எவருமே தப்பிக்க முடியாது என்கின்ற நிலை இருந்து வந்தது. அவள் விழித்தெழுந்தவுடன் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த ஒரு உணர்வுள்ள ஒரு ஜீவனுள்ள ஒரு தேர்வு என்ன செய்கின்றது? அதை மாற்றுகின்றது, ரிவர்ஸ் பண்ணுது, மாற்றுகின்றது. அதனால் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதன் எப்படி இருக்கின்றான்? பொதுவாக மனிதன் என்றாலே அவன் இயற்கை விதி இதற்கெல்லாம் உட்பட்ட ஒரு எதுவும் செய்ய இயலாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் மனிதன் காணப்படுகின்றான். ஆனால் இந்த சாவித்திரியினிடம் இருந்து அந்த இறைவனை வெளிப்பட்டவுடன் என்ன நடைபெறுகின்றது என்றால், எது வந்து மேலோங்கி மேன்மை தாங்கி இந்த செயல்பட ஆரம்பிக்கின்றது என்றால்,
இந்த மெய்ப்பொருளினுடைய ஒரு உயர்வான நிலை, ஸ்பிரிட்ஸ் சுப்ரிமசி, அது என்ன செய்கின்றது? சட ரீதியான இயக்கங்களின் மீது தன்னுடைய ஒரு ஆளுமையை, செல்வாக்கை அது செலுத்துகின்றது. அப்ப எது மேலோங்கி செயல்பட ஆரம்பிக்கின்றது? அந்த மெய்ப்பொருள். விதி என்பதற்கு பதிலாக அந்த ஸ்பிரிட், மெய்ப்பொருள் செயல்பட ஆரம்பிக்கின்றது. அவ்வாறு செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம், அதனுடைய சக்கரத்தின் சுழற்சி, உணர்ச்சிகளற்ற அச்சத்தை தரக்கூடிய அதனுடைய சுழற்சி தடுத்து நிறுத்தப்படுகின்றது, மேலும் பின்னோக்கி தள்ளப்படுகின்றது. சாவித்திரியினுடைய ஒரு சக்தி வாய்ந்த தேர்வினால் அது பின்னோக்கி தள்ளப்படுகின்றது. அதே போலத்தான் ஒரு அவசியம், இயற்கையாய் அவசியமாக இது நடந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு தேவையும் அங்க என்ன செய்யப்படுகின்றது? நிறுத்தப்படுகின்றது. இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் நடைபெறுகின்றன. இதெல்லாம் இதை பார்க்கும்பொழுது என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், மெய்ப்பொருள், இந்த ஸ்பிரிட் தான் சூழ்நிலைகள் என்னதான் ஒரு பாதகமாக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் அந்த மெய்ப்பொருள் ஸ்பிரிட் செயல்பட ஆரம்பித்தால் அது அதிக சக்தியுடன் செயல்படும், சூழ்நிலைகளின் மீது தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டும் என்பதை புரிந்து கொள்கின்றோம். அடுத்தது லைன்ஸ் பேஜ் 21, லைன்ஸ் 364 to 367, 4 வரிகளை பார்க்கலாம். A flaming warrior from the eternal peaks, empowered to force the door denied and closed, smote from death's visage its dumb absolute, and burst the bounds of consciousness and time. அப்படிங்கிறார். அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ளேமிங் வாரியர்னா என்ன அர்த்தம்? ஒரு கொழுந்து விட்டு எரியும் தீ ஜுவாலையுடன் அத்தகைய தன்மையை உடைய ஒரு வாரியர்னு என்ன அர்த்தம்? ஒரு போராளி. எங்கிருந்து? ஃப்ரம் த இட்டர்னல் பீக்ஸ். இட்டர்னல்னா என்ன அர்த்தம்? சாஸ்வதமான இருக்கக்கூடிய அந்த மேலுலகங்கள், அதிலிருந்து வந்த ஒரு மாபெரும் ஜோதியை தாங்கி வந்த ஒரு போராளி. A flaming warrior from the eternal peaks. Empowered, அந்த வாரியர், அந்த போராளி, அந்த மாபெரும் சக்திக்கு எது இருக்கு அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா, empowered, அந்த சக்தியை தன்னுள் கொண்டுள்ள, டு ஃபோர்ஸ், எதற்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டு ஃபோர்ஸ் த டோர் டினைட், எந்த கதவு ஒன்றை மறுத்ததோ மூடியுள்ளதோ அதை தகர்த்து எரியக்கூடிய சக்தியை உடைய அப்படிங்கிறது அர்த்தம். அது மாத்திரமல்ல, வேறொன்றையும் அந்த சக்தி செய்கின்றது. ஸ்மோட் ஃப்ரம் டெத்ஸ் விசேஜ். ஸ்மோட்னா என்ன அர்த்தம்? ஒரு வலுவாக ஒன்றை அடிப்பது. ஸ்மோட் ஃப்ரம் டெத்ஸ் விசேஜ், மரணம் என்கின்ற அந்த தோற்றத்திலிருந்து ஏதோ ஒன்றை அது அடித்து அகற்றுகின்றது. அகற்றி ஒன்றை வெளியில் கொண்டு வருகின்றது. ஒன்றை அடித்து அதிலிருந்து ஒன்றை வெளியில் கொண்டு வருகின்றது. மரணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஒரு தோற்றம், அதிலிருந்து ஒன்றை அடித்து வேறொன்றை வெளியில் கொண்டு வருகின்றது. எதை வெளியில் கொண்டு வருகின்றது? அது மரணம் எத்தகைய ஒரு தோற்றத்தை தருகின்றது என்றால், அதுதான் முழுமுதலானது என்கின்ற ஒரு அம்சத்தை தன்னுள் கொண்டதாக தோன்றுகின்றது. மரணத்தை யாராலும் வெல்ல முடியாது. மரணத்திற்கு நிகர் மரணம்தான். மரணம்தான் அனைத்திற்குமே முழுமுதலாக இருப்பது என்கின்ற அந்த தோற்றத்தை இந்த சக்தி என்ன செய்கின்றது? அடித்து நொறுக்குகின்றது. மரணத்தினுடைய அந்த தன்மையை அது அழிக்கின்றது. ஸ்மோட் ஃப்ரம் டெத்ஸ் விசேஜ். விசேஜ் என்ன அர்த்தம்? ஒன்றினுடைய தோற்றம் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் டம் அப்சல்யூட்.
அப்சல்யூட்டா என்ன அர்த்தம்? மாற்றவே முடியாது, முழுமுதலானது அப்படிங்கிறத ஒரு இது. டம்னா என்ன அர்த்தம்? அது வந்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். ஒரு செயலற்ற விஷயமாக இருக்கும். ஆனா, அது வந்து ஒரு அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் பர்ஸ்ட் த பவுண்ட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் டைம். அவ்வாறு அடித்து நொறுக்கிய அந்த மரணத்தினுடைய அதனுடைய முழுமுதற் தன்மையை அது தகர்த்தவுடன் என்ன நடைபெறுகின்றது? மரணத்தினுடைய பிடி வந்து விலகுகின்றது. மரணத்தினுடைய பிடி விலகினோன என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நிலை பர்ஸ்ட் என்ன அர்த்தம்? அப்படியே வெடிச்சு சிதறுதல். ஒரு எல்லை ஒரு ஒரு சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ள ஒன்று தன்னுடைய எல்லைகளை மீறி வெடித்து சிதறி வெளியில் வருதல். அதுதான் பர்ஸ்ட் த பவுண்ட்ஸ் ஆஃப். எது வந்து ஒரு ஒரு எல்லைக்குள் கட்டுப்பட்டு சிறைப்பட்டு உள்ளது? மனிதனுடைய உணர்வு நிலை, கான்சியஸ்னஸ் அண்ட் டைம், காலத்திற்கு உட்காலம். இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு கட்டுக்குள் இருக்கின்றது. இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா அதிலிருந்து அதனுடைய கட்டுகளிலிருந்து தலைகளிலிருந்து விடுவிக்கப்படுகின்றன. யாரால் விடுவிக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, a flaming warrior from the eternal peaks. இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே வந்து ஒரு அவதாரங்கள் இவங்கெல்லாம் வரும்பொழுது அவர்களுடன் என்ன வருகின்றது என்றால் அந்த உயர் இறை சக்தி வருகின்றது. உயர்வான மேலுலகங்களிலிருந்து ஒரு இறை சக்தி இங்கு காலத்திற்குட்பட்ட நிலைக்குள் செயல்பட ஆரம்பிக்கின்றது. அது என்ன செய்கின்றது? இதனால் வரைக்கும் மூடியுள்ள இயற்கைக்கு கட்டுப்பட்டு செயல்படும் இந்த விதிகளை அது தகர்த்து எறிகின்றது. மரணம் என்பது தவிர்க்க முடியாதது என்கின்ற அந்த விதியை வந்து அது அடித்து நொறுக்குகின்றது. இது யார் மூலமாக இந்த எரியும் அந்த போர் வீரனை போன்ற அந்த ஜோதி வெளிப்படுகின்றது? சாவித்திரியின் மூலமாக வெளிப்படுகின்றது. அது அந்த உலகத்தினுடைய அந்த உணர்வு நிலையையும் உலகத்தினுடைய அந்த காலத்தையும் அதை சுற்றியுள்ள அந்த எல்லைகளை அது தகர்க்கின்றது. அதைத்தான் புரிந்து கொள்கின்றோம். எர்த் கான்சியஸ்னஸையும் எர்த் டைம், புவியினுடைய உணர்வு நிலை, புவியினுடைய காலம், இது ரெண்டையும் அதனுடைய எல்லைகளை அது தகர்த்து விடுகின்றது. அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், வாழ்வு வந்து தன்னுடைய எல்லைகளை கடந்து செயல்பட ஆரம்பிக்கின்றது. வாழ்வு இது நாள் வரைக்கும் எப்படி இருக்கு? ஒரு எல்லைக்குள் செயல்படும் ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது. அது தன்னுடைய எல்லைகளை கடந்து செயல்படும் ஒரு தன்மையை அப்பொழுது அடைகின்றது. அதனால என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், ஒரு உயர்வான இறைசக்தியை நாம் வந்து நாடும் பொழுது நம்முடைய எல்லைக்குட்பட்டு செயல்படும் தன்மை, உணர்வு நிலை எல்லாம் மாறி அந்த எல்லையற்ற சக்தியை நம்மால் அடைய முடியும். அதைத்தான் அந்த உண்மையைத்தான் இங்கே அறிந்து கொள்கின்றோம். எல்லா மனிதனுக்கும் அது சாத்தியம். நம்மை தாண்டி உயர்வான உயர் சக்தியுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது எல்லைக்குட்பட்டு செயல்படும் உணர்வு நிலையையும் காலத்திற்குட்பட்டு செயல்படும் நம்முடைய தன்மையையும் தாண்டி செயல்பட நாம் ஆரம்பிக்கின்றோம். அந்த உண்மையைத்தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். இங்க பகவான் வந்து ஆரம்பத்திலே கூறிவிடுகின்றார் நமக்கு. அந்த சாவித்திரியினுடைய அந்த இறுதியாக அவள் அடைய போகும் வெற்றியை வந்து முன்கூட்டியே பகவான் அறிவித்து விடுகின்றார். அவர் கடைசி வரைக்கும் பகவான் வந்து அதை வந்து சஸ்பென்ஸ்ல வைக்கல. முன்கூட்டியே பகவான் அறிவித்து விடுகின்றார். அவள் தான் வெற்றி கொள்ளப் போகின்றாள் அப்படிங்கிற உண்மையை வந்து இந்த 2வது கேண்டோலே நம்ம பார்க்கிறோம். அதிலேயே பகவான் இங்க கூறிவிடுகின்றார். இந்த இந்த இதனுடன் பார்க்கும் பொழுது, இந்த வரிகளை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து எந்த வரிகள் ஞாபகத்துக்கு வருகின்றன அப்படின்னா, இந்த வரிகள் இப்ப பகவான் பார்த்தோம் இல்லையா? இந்த a flaming warrior from the eternal peaks, empowered to force the door denied and closed அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, ஸ்ரீ அன்னையினுடைய அந்த அறிவிப்பு, ஸ்ரீ அன்னை அறிவித்த February 29th, 1956, the supramental light
அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்தபோது அன்னை என்ன அறிவித்தார்கள்? மீண்டும் அந்த வரிகளை நான் ஒரு அனைவருடைய அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் நான் மீண்டும் நினைவு கூற விரும்புகின்றேன். அன்னையினுடைய வரிகளை பார்ப்போம். During the common meditation on Wednesday, 29 February 1956, அன்னை கூறுகின்றார், this evening the divine presence, concrete and material, was there present amongst you. I had a form of living gold bigger than the universe, and I was facing a huge and massive golden door which separated the world from the divine. As I looked at the door, I knew and willed in a single moment of consciousness that the time has come, and lifting with both hands a mighty golden hammer, I struck one blow, one single blow on the door, and the door was shattered to pieces. Then the supramental light and force and consciousness rushed down upon earth in an uninterrupted flow. இது ஸ்ரீ அன்னை வழங்கிய ஒரு மந்திர வாக்கியங்கள். இதை ஒப்பிடும் பொழுது இங்க பகவான் சாவித்திரி எழுதுறது பார்த்தோம் அப்படின்னா அதற்கு முந்தையே எழுதியது இல்லையா? இந்த வரிகள் வழங்கியது 1956 வருடம் தான் அன்னை வழங்கினார்கள். இதற்கு இடையில இந்த இரண்டுக்கும் எவ்வளவு ஒற்றுமையை நாம் பார்க்கின்றோம் இல்லையா? இந்த வரிகளுக்கும் அன்னையினுடைய அந்த வரிகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு ஒற்றுமையை காண்கின்றோம் என்பதை நாம் இங்க நினைத்து பார்க்கணும். ஸோ இந்த கேண்டோ இந்த புக் 1 கேண்டோ 2 இதனுடன் முடிவடைகின்றது. அதனுடைய முடிவடையும் வரிகளையும் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வரிகளுடன் இந்த கேண்டோவை பகவான் முடிக்கின்றார். and burst the bounds of consciousness and time அப்படிங்கிறார். the bounds of consciousness and time அப்படிங்கிறது மனிதனுடைய ஹியூமன் கான்சியஸ்னஸ், மென்டல் கான்சியஸ்னஸ் தாண்டி சூப்ராமென்டல் கான்சியஸ்னஸ் அதை நோக்கி செல்வதைத்தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். அதனால இந்த லிமிடேஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷன், இந்த சட உலகினுடைய விதிகளுக்கு எல்லைகளுக்கு உட்பட்டு வெளிப்பட்டிருக்கும் இந்த சட உலகு, அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய எல்லைகள், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹையர் லெவலுக்கு சாவித்திரியினுடைய வருகையினால் கொண்டு செல்லப்படுகின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். எகைன் சாவித்திரி என்பது நம்முடைய டிவைன் மதர் தான். டிவைன் மதர் நம்மளுடைய இறை அன்னையினால் தான் நம்மளுடைய மனிதனுடைய உணர்வு நிலையும் சரி, இந்த புவியினுடைய உணர்வு நிலையும் சரி ஒரு உயர்வான நிலைக்கு அழைத்து செல்ல முடியும். அதற்காகத்தான் பகவானும் ஸ்ரீ அன்னையும் அவதரித்தார்கள். ஸோ இது இத்துடன் நம்ம இந்த செகண்ட் கேண்டோ அதற்கு நாம் வருகின்றோம். அதனுடைய முடிவு இத்துடன் அது முடிந்து விடுகின்றது. நம்ம நெக்ஸ்ட் செஷன்லேருந்து நம்ம கேண்டோ 3 அதற்கு உள்ளே நம்ம செல்லலாம். நம்ம கேண்டோ 3 பார்த்தோம் அப்படின்னா த யோகா ஆஃப் த கிங், த யோகா ஆஃப் த சோல் ரிலீஸ், அதற்கு உள்ளே நாம் செல்லலாம். தேங்க்யூ.